ஹீரோயினோட அம்மா அப்பாலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு, என் கால் வேற இப்படி ஃப்ராக்சர் ஆகி கிடக்குது. என்னம்மா உன்னை தான் நம்பியிருக்கேன், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் லின்னையும் பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்டாக்கெல்லாம் வர வேண்டியது இருக்குல்ல, அதை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். அதுக்கு நீ கவலைப்பட வேண்டாம், இன்னும் காலையிலேயே போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வண்டி இல்லை மாமன் பொண்ணு அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக வண்டி ஓட்டிட்டு ரொம்ப ஹாப்பியாக பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கிறான். ஹீரோ சீனு பெருசாக இருக்கும். ஆப்போசிட்டில் வர அங்கிள் எல்லாம் பார்த்து பயங்கரமாக ஹாய் வச்சுட்டு அப்படியே கெத்தாக போயிட்டுருப்பான். அவரும் அப்படியே சிரிச்சுட்டு ஹாய் சொன்னவர் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பா, பின்னாடி ஸ்டாக்கெல்லாம் ஒழுங்காக கட்டாமல் வந்துட்டு இருப்பானா, கட்டியிருக்கவே மாட்டான். ஸ்பீட் பிரேக்கரில் அது பாட்டுக்கு கீழே விழுந்துட்டுருக்கும். அந்த ஆள் இருந்துட்டு எப்பா எப்பா அப்படின்னு கூப்பிட்டே இருப்பாங்க. அதை கூட கேட்காம இவன் பாட்டுக்கு போயிட்டுருப்பான். அப்படி ஒவ்வொரு மூட்டையாக வழியில் விழுந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் அதை கூட தெரியாமல் நேராக வந்து கரெக்டாக வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்த நம்ம ஹீரோயின் இருந்துட்டு எங்கடா மூட்டைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பாதி தான் இருக்குது, பாதியை காணா. அடா பாவி, நீ இதை ஒழுங்காக கட்டவே இல்லையா, நீ கட்டவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனும் இருந்துட்டு அப்படியே அதை பார்க்குறான். நம்ம கட்டாமல் விட்டுட்டோமே, நம்ம நல்லது பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் இப்படி கெட்டதாக போய் முடிஞ்சிருச்சே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான், மூட்டைகளை காணோம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து முறைச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அம்மா இங்கே பத்தியாம்மா, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து ஒரு பக்கம் பல்ல கடிச்சிட்டு என்கிட்ட சொல்லுவா, நானே போய் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துகிட்டு வரேன் அப்படின்பா. உடனே அவன் இருந்துட்டு நீ இரு, நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த மூட்டையெல்லாம் தூக்க முடியாமல் தூக்கி வச்சு அந்த எடுத்து வச்சுட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணுவான், அப்படியே களைச்சி போயிட்டு அந்த கண்ணாடியில் அவனோட முகத்தை பார்ப்பான். ஆனால் ஹீரோயினோட முகம் தான் அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முகத்தையே அப்படி நினச்சி பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் நமக்கு அவன் முகமாகவே தெரியுது, மனசு ஃபுல்லாக அவள் தான் நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பற்றி அப்படியே லவ் ஃபீலிங்கில் இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக சமைச்சிட்ருக்கிறா. ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு நெருப்பு போட்டுட்ருக்கான், அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, ஒழுங்காக அழகாக நெருப்பு போடு, அப்போ தான் நீ ஆல்ரெடி ஒரு வேலை பண்ணல, அதுக்கு நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனா நான் தான் திரும்ப போய் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துட்டு வந்துட்டல, அப்புறம் எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ எடுத்துகிட்டு வந்தாலும் போட்டு தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறா. அவனும் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இங்கே வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கல அதை எடுத்து அவனுக்கு அப்படியே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கம்மின்னு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே மெய் மறந்து அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காமிக்கிறான், இவனும் ஊட்டி விடுறா. இந்த சீனை அப்படியே ரொம்ப ஸ்வீட்டாக காமிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் எடுத்து சாப்பாடு நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவன் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நல்லா எரிச்சு விட்டுட்டா, அதாவது சூடாக இருந்திருக்கும் போல இருக்குது, அதான் அவன் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருப்பான். ஆனால் வெளியே பில்டப் இல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்க, இவனும் நெருப்பு போட்டுட்டு அவளை அப்படியே சைட் அடிச்சிட்டு இருப்பான். இந்த சீனை அப்படியே காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஹீரோவும் ஹீரோயினையும் எங்கேயோ வெளியே போகிறதா காமிச்சிட்டு இருக்காங்க. இவன் இருந்துட்டு காலாங்காத்தால எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் கூட்டு போகிறேன், பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இவ்வளோ தூரமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமாம் ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது, இது என்னோட சீக்ரெட் பிளேஸ், நான் முதல்ல ஒன்றை தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து டன்டடா இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ இவன் வந்துட்டு வா சூப்பராக இருக்குது, இதெல்லாம் யார் பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அதை பண்ணி வச்சேன், இதெல்லாமே நாமனே ரெடி பண்ணது தான், அதாவது கொஞ்சம் நிறையா மோர்ட்டு கீட்டு இந்த மாதிரிலாம் வச்சு லைட்டிங் செட்டிங்லாம் பண்ணி அப்படியே கார்டன் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறா. எனக்கு இதில் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி இப்படின்னு டெக்னாலஜிக்கலாக பேசிகிட்டு இருப்பா. ஆனால் அம்மா பாட்ட சொல்லிடாத, இதெல்லாம் பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாளா. இவன் இருந்துட்டு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கான், உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இதெல்லாம் எங்கள் ஊர்லலாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ சூப்பராக பண்ணியிருக்க, உன் ஐடியா வேறு லெவல் அப்படின்னு பிஸ்னஸ் லாங்குவேஜில் அவனும் பேசிகிட்டு இருப்பான். ஹீரோயின் பார்க்க தான் சாதாரண ஆளுமா இருக்கா, அவளுக்குள்ள நிறைய திறமை இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ மனசுக்குள்ளே அவளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கானா. அப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு பட்டன் இருக்குது, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அதை அமுக்க போகிறான். இவன் அமுக்காத அப்படின்னு வாயில் சொல்லாமல் அப்படியே கையை ஆக்ஷனை காமிச்சிட்டு வந்துட்டு இருப்பா. அதுக்குள்ளே அந்த பக்கம் ஷவர்லாம் ஆனாயி அப்படியே தண்ணி மூஞ்சிலே அடிச்சிட்ருக்கும். இவன் ஆஃப் பண்ணுறதுக்காக அப்படியே வேகமாக அந்த பக்கம் நோக்கி ஓடி வருவாள். அப்படியே தவறி அவன் மேலேயே விழுந்துடுறா. திரும்பவும் இவன் அப்படியே தாங்கி பிடிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களா. இவன் மனசுக்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே ஹஸ்கி வயசில் பேசிகிட்டு இருக்கான். இவ்வளோ இருந்துட்டு ஏன் இப்படி திரும்பவும் நான் விழுந்தேன், ஐயோ பார்க்காத என்ன திரும்பவும் அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லி அப்படி ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே பேசிகிட்டே இருக்காங்களா. பாவம் இல்லாட்டியே நர்வஸ் ஆகி கிடக்கிற நம்ம ஹீரோ இப்போ வேற இருந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவளையே பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இவளே அப்படியே நார்மலாக எந்திரிச்சு அவனை தட்டி விட்டுட்டு அந்த பக்கம் திரும்பி போயிட்டு இருப்பா. ஒருத்தர் ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினை அந்த பட்டன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நனைஞ்ச துணியோட அப்படியே அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு இருப்பா. இந்த சீனை அப்படியே ஸ்வீட்டாக காமிச்சிட்டு இருப்பாங்க. பொண்ணு வந்து பையனை பார்க்க, பையன் வந்து பொண்ணை பார்க்க எம்மோ தான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் ஒரு பையன் ஸ்கர்ட்டிங்கில் வரதை காமிச்சிட்டு இருப்பான். அவன் பயங்கர ஸ்பீடாக அப்படியே ஸ்டைலிஷாக வந்துட்டு இருக்கான். யாரா அது நம்ம ஹீரோவுக்கு வில்ல மாதிரியே அப்படின்னு சொல்லி பார்த்தா இது நம்ம ஹீரோயினோட ஜூனியர் பையன், காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எப்போ அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க.
அதனால் இவனுக்கு வந்து ஹீரோயின் மேலே க்ரஷ்ஷு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே என்னடா பேசுறது, இவன் இப்போ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு ரோஸ் பூவை அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டு அவகிட்ட கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம மனசில் என்ன இருக்குன்னு இன்னமும் அவளுக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே இவங்க வெக்கப்பட்டுட்டே வந்துட்டு இருக்காங்களா. இவ சொல்கிறா நீ நனைஞ்சிட்ட வீட்டில் குளிச்சிருன்னு. அவன் இருந்துக்கிட்டு இந்த ரோஸ் பூ கார்டனில் பறிச்சின்னு சொல்கிறதுக்கு வாயில் வரான். அதுக்குள்ளே அந்த ஃப்ரெண்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே ஏய் நீயா அப்படின்ட்டு அப்படியே குஷாயிட்டு ஓடி போகிறான். அவனும் அப்படியே ஓடி ஹக் பண்ணுற மாதிரி வருவான். இவன் சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு வெல்கம் பண்ணி இதுதான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோ அவன்கிட்ட இதுதான் என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிறாளா. நம்ம ஹீரோ வந்துட்டு இது என்னோட ஃபியான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னது நம்ம டயலாக்கை இப்போ இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவள் பார்த்துட்டு இருப்பான். இந்த ஃப்ரெண்டு சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஊருக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கேன், நீ தான் எனக்கு அதுக்கு ஃபிலிம் எடுக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு இருக்கேன். அவளும் உனக்கு எல்லாமே பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு சிரிச்சு 2 பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. நீ இன்னும் மாறல, நீயும் இன்னும் மாறல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு செம்மையாக காண்டாயிட்டு இருக்கு. அவள் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காளா. இவன் சொல்கிறான் டேய் உனக்கு நீயே ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருந்திருக்கடா இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் பூ அப்படியே அந்த பக்கம் தூக்கி போட்டு போகிறான்.